சித்திரை நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த கன்னி ராசியிலையும் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலாம் ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த 1-2 பாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடுவாங்க. ஆனால் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லா பிரச்சனையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகப்படியான ஒரு போராட்டம் அப்படின்றது இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அதை ரொம்ப ஈஸியா ரொம்ப அதிகாரத்துவத்தோட, அதாவது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கமாண்டிங் பவர் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு எளிதாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நபர்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொய் சொன்னாலும் அதை உறக்க சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு கத்தி ஒரு விஷயத்த சொன்னா அது உண்மை ஆயிடும், மற்றவர்கள் எதிர்த்து நம்மளை பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரியாக பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லிட்டு அதை உறக்க சொல்லிட்டு போகக்கூடியவர்கள் நம்ம சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இவர்களினுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒரு விறுவிறுப்பான ஒரு அமைப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எந்த ஒரு வளர்ச்சியா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா அந்த வளர்ச்சிகளை பெற்றுட்டு அதுக்கு அடுத்து ஒரு 5 வருடத்துல அபரிமிதமான ஒரு வீழ்ச்சியை பெறுபவர்களும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான். ஆசைகள் அதிகமாக இருக்கும். 1-2 ஆசைகள் கிடையாது, அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகள். அதே சமயத்துல அந்த ஆசைகளுக்காக ஓடக்கூடிய நபர்களும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இந்த 2026 உங்களுடைய ஆசைகள் எல்லாமே முழுமையாக நிறைவேற போகுது. அதுல சின்ன சின்ன ஒரு பிசுறு இருந்தாலும் கூட அந்த ஆசைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரம், அதுலேயும் காலி மனைகள் அப்படின்றது, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே சமயத்தில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகப்படியாக இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகள் அப்படின்றது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்க போகுது. கடந்த 2 வருடத்துல வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் எனக்கு கிடைக்குமா, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசித்த நபர்களுக்கு கூட இந்த வருடம் அதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இன்னாருடைய குழந்தை அப்படின்னு சொல்றதை விட இவர்களினுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்க போது. உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்புல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு இந்த வருடம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களால் அந்த குழந்தைகளினுடைய தேவையில்லாத பழக்கங்கள், அவர்களால் ஏற்பட்ட துன்பங்கள், இப்படிலாம் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த வருடம் அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம இல்லாமல் அந்த குழந்தை நல்ல சமுதாயத்தில் வெளியில் வந்துடும், நம்மளுடைய துணை அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. திருமணம் சார்ந்த உறவுகளில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த 2026 முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த 2025 ஆகஸ்டுக்கு மேலே சில தேவையில்லாத தற்காலிகமான பிரிவுகள் ஏற்பட்டாலும் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த 2026 நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது ரீட்டைல் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல, இல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பார்மசி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து சொந்தமாக ஒரு லெபார்டரி, அதாவது லேப் வைக்கக்கூடிய, அதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் டெஸ்ட், இந்த மாதிரியாக சுயமாக லேப் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், மெடிக்கல் சார்ந்த இடத்துல நீங்க பிரான்சைசி எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த 2026 இருக்க போது. ஏற்கனவே தொழில் சார்ந்த, அதாவது உணவகம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த தொழிலில் வேற ஏதாவது முயற்சிகள் செய்ய முடியுமா, இல்லை உங்களுடைய ஜாதகப்படி வேற எந்த தொழில்
செய்தால் நல்லா இருக்கும். இதையெல்லாம் இந்த வருடம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு உணவு சார்ந்த தொழில் பெரிய அளவுக்கு செட் ஆகாது. அப்படியே இவர்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த விவசாயத்துல நிறைய ஹைபிரிட்டான ஒரு விவசாயம் தான் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இயற்கை சார்ந்த விவசாயங்கள் செய்யும் போது அதுல நிறைய ஒரு வீழ்ச்சிகள் அப்படின்றது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பூர்வீகத்துல இருக்கக்கூடிய ஒரு தோஷங்களையும் கரைப்பதற்குண்டான ஒரு ஆண்டாக தான். அதாவது முன்னோர்கள் சாபம் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா வழி விஷயத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு, பெண்கள் சாபம் இருக்கு. இந்த மாதிரியான சாபங்களை எல்லாத்தையுமே குறைப்பதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த வருடம் இருக்க போது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொழில்ல வேலைகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அங்க சுயமாக தொழில் தொடங்கி புதிய சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை இழந்திருப்பாங்க. இந்த வருடம் அதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஷேர் மார்க்கெட்லேயே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு மற்றும் சில்வர் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் செய்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். ஆனால் கன்னி ராசியில இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பிரிஞ்சாச்சு, இன்னுமே சேரணும் அப்படின்ற ஒரு அமைப்பை இவர்கள்கிட்ட செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அந்த அளவுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்தித்தவர்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் காதலர்களுக்காக அதிகப்படியாக செலவு செய்பவர்களும் இவர்கள் தான். ஏன்னா அவர்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், அதே சமயத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சிருவீங்க. அதனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அது திருமணத்திற்காக போகக்கூடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுல பெற்றோர்களின் சம்மதம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. பெற்றோர்களுக்காக தான் இவர்கள், இவர்களுக்காக தான் பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு உறவுகள் அப்படின்றது இருக்கு. அதனால பெற்றோர்களின் சம்மதம் வர வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. கண்டிப்பாக இந்த வருடத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகளும் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமண உறவுகள், திருமணம் சார்ந்த வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில உங்களுக்கு நிறைய ஒரு உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் இந்த 2026ல. ஏன்னா நீங்க சூட் பண்ணக்கூடிய ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு தகுதி சார்ந்து இருக்கா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் சார்ந்து இருக்கா, உங்களுக்கு உண்டான படிப்பு சார்ந்து இருக்கா, இப்படிலாம் நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணுவீங்க. அதனால இந்த இடத்துல இந்த 2026 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லைஃப் அப்படின்றத ரொம்ப பெரிய அளவுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுல அந்த திருமண உறவுகள் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்பாவினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கோ, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த 2026 முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த இடத்துல சித்திரை நட்சத்திர அன்பர்கள் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கோச்சோ உங்களை சார்ந்த நபர்களோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம சதி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால விளையாட்டுத்துறையில உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அங்க உங்களை வீழ்ச்சி அடைவதற்கு உண்டான சில சதி வேலைகளே செய்வாங்க. அதனால மற்ற நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பழகுங்க. வெளியிடத்துக்கு போகும்போது உங்களுடைய உணவுகளை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சேர்ந்தாலும் இல்லை ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டாலும் கூட அந்த விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதுல கவனமாக இருக்கணும். ரொம்ப அசந்தா போதும் அதுல ஏதாவது ஒரு சதி வேலைகள் இருக்கும்.
இருக்கும். அதனால இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள், அந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய உடம்பு தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் மிகப்பெரிய ஒரு மூலதனமே. அதுல சில தேவையில்லாத கேளிக்கைகளோ நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பழக்க வழக்கங்கள்னால அதுல வீழ்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரம் இருக்கு. அதனால ஏன்னா அடுத்தடுத்த வெற்றிகள் அப்படின்றது இந்த ஜூனுக்கு மேல இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய உடம்பை பாதுகாத்துக்கோங்க. உணவு பழக்கங்கள்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.